உலக மகளிர் தினத்தை ஒட்டி திருவாரூரில் பேரணி நடத்தப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சாதனையாளர்கள் போல வேடமணிந்து மாணவ மாணவிகள் மற்றும் பெண்கள் பேரணி வந்தனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் கொடியசைத்து துவக்கி வைத்த இந்த பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்தது. கூத்தாநல்லூரில் உள்ள மகளிர் கலை அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது. இதில் கல்லூரியின் மாணவிகள், பேராசிரியர்கள் கலந்து கொண்டு வாக்காளர் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். குழந்தை கடத்தல் வதந்தி பரப்புபவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஜெயக்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். குழந்தைகள் கடத்தினதாக எந்த விதமான உண்மையான செய்தி கிடையாது. இது எல்லாமே சமூக வலைதளங்கள்ல ரூமர் பரப்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தயவு செய்து பொதுமக்களுக்கும் அந்த சமூக வலைதளம் பயன்பாடு செய்கிறவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம். தயவு செய்து இந்த மாதிரி ஒரு வதந்திகளை பரப்ப வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக அது காவல்துறைக்கு நீங்கள் தகவல் சொல்லி அது கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வதந்திகளை பரப்புனீங்கன்னா கண்டிப்பாக கைது நடவடிக்கை செய்யப்படும், குண்டர் தடுப்பு சட்டத்திலேயே அடைக்கப்படும் அப்படின்னு கடுமையாக எச்சரிக்கிறோம். திருவாரூர் மாவட்ட நீதிமன்றங்களின் வளாகத்தில் வருகின்ற 9ஆம் தேதி தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற உள்ளது. நாளை நடைபெற உள்ள இந்த மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளுக்கு சமரச முறையில் தீர்வு காண்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வாய்ப்பினை மாவட்ட மக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு சட்ட பணிகள் ஆணைக்குழு செயலாளரும் சார்பு நீதிபதியுமான திரு பாலமுருகன் தெரிவித்துள்ளார். அனைத்து சிவில், ஜீவனாம்சம், மனமுறிவு மற்றும் மோட்டார் வாகன விபத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளிலும் சமரச முறையில் தீர்வு காணலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார்குடி நீடாமங்கலம் சாலையில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் ரூபாய் 2 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இதனை காணொலி காட்சியின் மூலம் தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருவாரூரில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இணைந்து மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி சுற்றுலாவை நடத்தியது. இதில் பறவைகள் சரணாலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் சென்று கண்டு ரசித்தனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் அதிகாரிகள் இந்த சுற்றுலாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். நீடாமங்கலம் அருகே பூவனூர் கிராமத்தில் வீடு கட்டுவதற்கு குழி தோண்டியபோது 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட உலோக சிலைகள் கண்டெடுக்கப்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களிலும் மகளிர் வார்டு உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி நடத்தப்பட்டது. மண்டல ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் கிராமங்களில் உள்ள வார்டு உறுப்பினர்களுக்கான பயிற்சி இதில் வழங்கப்பட்டது. ஆளுமை திறன் வளர்த்தல், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், மகளிருக்கான சிறப்பு ஒதுக்கீடு மற்றும் சலுகைகள், நிலைத்த மற்றும் நீடித்த வாழ்வாதார இலக்குகள், கிராமங்களின் முன்னேற்றம் என்பது குறித்து பல்வேறு தலைப்புகளின் கீழ் இந்த பயிற்சி நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ரயில் நிலையம் பகுதியில் சாலையில் மேம்பாலம் கட்டுவதற்கு மாநில அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினர். 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த பாலத்தினால் நீடாமங்கலம் பகுதியில் ஏற்பட்டு வந்த போக்குவரத்து நெரிசல் முற்றிலும் குறையும் என்பது குறிப்பிடத்தக்கது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை திட்டத்தின் கீழ் மைய ஆய்வகத்திற்கு காணொலி காட்சியின் மூலம் அடிக்கல் நாட்டினார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதிய கட்டடங்களை காணொலி காட்சியின் மூலம் திறந்து வைத்தார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர் அருகே உள்ள நீலக்குடியில் செயல்பட்டு வருகிறது. இங்கு தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பல்கலைக்கழகத்தில் 95 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக 300 மாணவர்கள் தங்கும் கோதாவரி கட்டிடம், 300 மாணவிகள் தங்கும் வகையில் மகாநதி கட்டடம் ஆகியவை கட்டப்பட்டுள்ளது. புதிய கட்டடங்களை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி காணொலி காட்சியின் மூலம் திறந்து வைத்தார். பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைவேந்தர் மற்றும் பேராசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.